ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம செயின், அப்புறம் பிரேஸ்லெட், அப்புறம் இயரிங் இந்த 3 செட்டாக காம்போவை பார்க்க போகிறோம். எப்படி மேக் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கிராக்கிள் பீட்ஸ் மல்டி கலரில் எடுத்திருக்கேன். அப்புறம் கட்டர், செயின், அப்புறம் ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கேஜ் ஒயரும் தேவை. நான் 0.5 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து செயினை கட் பண்ணிப்போம். நம்ம செயின் வந்து நான் 2.5 கட் பண்ணியிருக்கேன். நான் இதே சைஸில் வந்து இதில் வந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து நான் செயின் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே சைஸில் நான் 8 பீஸ் கட் பண்ணிக்க போகிறேன். 8 பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 8 கலர் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரே கலர் ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரே கலர் மாதிரி இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும் கலரில். இதை நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து கேஜ் ஒயர் வந்து 0.5 எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இல்லையா, அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு செயினை போட்டுக்கோங்க. அந்த கேஜ் ஒயரில் வந்து ஒரு 3 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு பீஸ் செயின் இருக்கு இல்லையா, அது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீட், அதுக்கப்புறமா வந்து இன்னொரு செயின் ஆட் பண்ணி உள்ள ஆப்போசிட் சைடு வந்து 2 எண்டையும் ஆப்போசிட் சைடில் உள்ளே விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பீட்ஸ் வந்து உடையும், ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உடையும், அது பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து உங்கள்கிட்ட 2 ஷார்ப் நோஸ் பிளேயர் இருந்துச்சுன்னா அதை வச்சு 2 சைடும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த எண்டு இருக்கு இல்லையா, 2 சைடும் அந்த எண்டை பிடிச்சி இழுங்க, டைட்டாக பிடிச்சி இழுங்க. இந்த மாதிரி இழுக்கணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கேஜ் ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த கட்டர் வந்து எனக்கு ஸ்மூத்தாக இருக்குது ஓரளவுக்கு. அந்த கட்டரில் வந்து ஸ்மூத்தாக கட் ஆகாது. அதுக்காக தான் இந்த கட்டர் வாங்கினேன். இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எண்டில் ஆட் பண்ண போகிறேன் நான். இப்போது ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு செயின் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுலேயே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த செயினையும் எடுத்து இன்னொரு பிட்டு செயின் இருக்கு இல்லையா, இன்னொரு பீஸ் செயின் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 பீஸுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு லுக்கு. கலர் வந்து உங்களோட இஷ்டம்தான். என்ன கலர் வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இதில் வந்து செயின் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்குது ஃபினிஷிங்கு. எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் செயின் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து செயின் வந்து 2 சைடு அட்டாச் பண்ணுறதுக்காகவும் எடுத்திருக்கேன், ஈவனாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி இப்போ மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து 11 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஈச் சைடும் வந்து 11 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன், 2 சைடும். அதை வந்து கட் பண்ணிப்போம், ஈவனாக வச்சு கட் பண்ணிப்போம். இப்போ இதில் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினை வந்து ஒரு செயின் இருக்கும், அந்த ஒரு செயினை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஏன்னா ரொம்ப தின்னான செயின், அதனால் நீங்கள் இதை விட ஈஸியான ஒரு ஸ்டெப் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பீஸ் இருக்கு இல்லையா, 11 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதோடவே கண்டினியூ பண்ணி அந்த பீஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த அட்டாச் பீட்ஸ் இருக்கு இல்லையா, பீட்ஸ் அட்டாச் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அட்டாச் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு மிடில்லேருந்து பண்ணதால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஒரு ஃப்ளோவில் அப்படி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். அந்த செயின் அட்டாச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி பண்ணுங்கள். இது மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த
ஒன் சைடு இருக்கு இல்லையா ஆஃப் அந்த செயினோட அளவை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு அதிலேருந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணிட்டே போங்க. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். செயின் மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண வேண்டியது ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணணும். அப்புறமா வந்து அந்த அந்த கனெக்டர் அட்டாச் பண்ணணும். இதில் வந்து ஜம்ப்ரிங் வந்து உள்ளே போகாது. ஒரு செயின் தின்னாகவும் ஒரு செயின் வந்து திக்காகவும் இருக்கும். திக்காக இருக்க செயினை கட் பண்ணிட்டிங்கன்னா உள்ள கேப் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் இன்னொரு செயினில். அந்த செயினில் அட்டாச் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணேன். அதில் ஈஸியாக போகுது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், செயின் முடிஞ்சாச்சு. இது வந்து லோ பட்ஜெட் செட் காம்போ, செயின் பிரேஸ்லெட் இயரிங் காம்போ. இது பார்க்கவும் யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு ஃபங்க்ஷனில் வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் இது பேர் பண்ணலாம். அவ்வளோதான், செயின் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்குது லுக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இதில் வந்து நான் டபுள் லேயர் தான் பண்ண போகிறேன். தின்னான செயினும் பெரிய சைஸ் செயினும் சின்ன சைஸ் செயினும் எடுத்திருக்கேன் நான். இது வந்து வேறு டைப்பான செயின். இது ஃபஸ்ட்டு செயின் நெக்குக்கு யூஸ் பண்ண செயின் கிடையாது இது. இதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிப்போம். நான் என் கை சைஸ்க்கு தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த செயின் தான் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து கட் பண்ணிப்போம். மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். 2-3 ஹோல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் நான். இதில் வந்து நான் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பீட்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன குட்டி குட்டி சாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, சிங்க் ஆகாது. நான் வந்து சின்னதாக 2 சாம் ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கிராக்கிள் பீட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். இந்த ஜம்ப்ரிங் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 செயினையும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். இந்த எண்டில் வச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 சைடும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சைஸ் செயின் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஹெட் பின் தேவை. சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து பீட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு எப்படி மேக் பண்ண போகிறேன்ட்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் மிக்ஸ்டு கலரில். ஹெட் பின் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை சாம் எடுத்திருக்கேன். இதை வைக்கும்போது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. சென்டரில் அட்டாச் பண்ணேன் நான். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லுக்கு. இதை வந்து அட்டாச் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து ஜம்ப்ரிங் தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஹெட் பின்னை வந்து கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு லூப் க்ரியேட் பண்ணிப்போம். நம்ம ரவுண்ட் நோஸ் பிளேயர் வச்சு லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஒரு சாமுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுன்றதை பார்த்து அட்டாச் பண்ணிக்குவோம். உங்களோட சைஸை பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. திடீர்னு தோணுச்சு எனக்கு அந்த பட்டர்ஃப்ளை அட்டாச் பண்ணுறதுக்கு. அந்த சாம் பார்த்தோன்னே தோணுச்சு. இல்லைன்னா நான் பீட்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணுறதா இருந்தேன். வச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி ஹெட் பின்னில் எக்ஸ்ட்ரா இருக்க ஹெட் பின்னை கட் பண்ணிவிட்டு அதை வந்து லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு பட்டர்ஃப்ளைக்கு நடுவில் வந்து அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். அதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துப்போம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணுன்னும் கிடையாது. நான் மல்டி கலரில் எலாஸ்டிக்லேயும் பண்ணலாம். இல்லை நான் செயின் மேக் பண்ணியிருந்தேன் தெரியுமா,
அதே மாதிரி பிரேஸ்லெட் மேக் பண்ணிக்கலாம். எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இதில் சிங்கிள் லேயர்னாலும் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லுக்கு. இது வந்து கொஞ்சம் பார்க்க க்யூட்டாக இருக்குன்றதுக்காக நான் இப்படி பண்ணேன். ஃபங்க்ஷனுக்கும் வியர் பண்ணலாம், கொஞ்சம் கிராண்டாக தெரியுன்றதுக்காக நான் இப்படி பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணிப்போம் நம்ம. இதுக்கு வந்து அந்த கனெக்டர் இருக்குது தெரியுமா, அதுக்கு மட்டும்தான் ஜம்ப்ரிங் தேவை. இந்த செயின்லேயே அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம அட்ஜஸ்டபுள் செயினாக தானே கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையில். ஒரு சைடு மட்டும் ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணால் போதும். ஓகே, நான் என் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் லுக்கு. அவ்வளோதான், ப்ரேஸ்லெட்டும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இயரிங் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படி தான் இருக்குது லுக்கு உங்களுக்கு, ப்ரேஸ்லெட் அண்ட் செயின். இதுக்கு வந்து இயரிங்க்கு வந்து நான் ஹைப்பின் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் கலர், பிங்க் கலர், அப்புறம் வந்து க்ரீன் கலர், க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஹைப்பினில் போட்டு அட்டாச் பண்ணிப்போம். இது வந்து என்ன பண்ணேன்னா, நான் இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன், லூப் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கும், 1/2 சென்டிமீட்டருக்கு இருக்கும். அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் பீட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் லூப் க்ரியேட் பண்ணுங்கள். இன்னொரு பீட்ஸ் இருக்கு இல்லையா, இன்னொரு பீட்ஸும் அதே மாதிரி 1/2 சென்டிமீட்டருக்கு கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும், கம்மல் பார்க்குறதுக்கு. ஹூக் இயரிங் தான் பண்ண போகிறேன் நான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பீடியும் அதே மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பெண்டாக இருக்க மாதிரி அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணது வந்து 1/2 இன்ச் இருக்கும், இது அதுக்கும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பீட்ஸ் அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்காது, பார்க்குறதுக்கும் லுக் வந்து அழகாக இருக்கும். இதே மாதிரி லூப் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, வெளியில் வராது அப்போ தான் அட்டாச் பண்ணும்போது. இப்போ வந்து இதை அட்டாச் பண்ணிப்போம். ஹூக் இயரிங் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன சைஸ் இருக்கு இல்லையா, அந்த பீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம்லே பெரிய சைஸ் அது, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சின்ன சைஸ், அதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லுக் பார்க்குறதுக்கு. அந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸ் கிட்ட க்ளூ இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணிவிடுங்க, உங்களுக்கு மூவ் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் பண்ணிக்கிட்டேன் நான். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லுக்கு. இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செட்டு யாருக்காச்சும் வேணும்னா எனக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இந்த காம்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த செயின் வந்து நான் வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்குது லுக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். சரி, மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்க இப்போ நம்பர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், எனக்கு அந்த நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணுங்கள். ஓகே, ஓகே ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், டாடா, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.